இங்க கிளாராங்கிற ஒரு பொண்ணு ஜாப் தேடி இன்டர்வியூக்காக ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. அவ கார்ல இறங்கி அந்த கம்பெனிக்குள்ள போகும்போது அவ ட்ரெஸ்ல பிரிஞ்சிருந்த ஒரு நூல் இழையானது அவனுடைய காரோடைய டோர்ல மாட்டிக்குது. இதனால அவ ட்ரெஸ்ஸோட நூல் இழையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு இருக்கா. இதை கவனிக்காமலே அந்த பொண்ணு போயிட்டு இருக்கா. அப்ப அதை நோட்டீஸ் பண்ண அங்க உட்கார்ந்த ஒரு பிச்சை எடுக்கிற பெரியவரா அந்த பொண்ணை கூப்பிடவும் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு காதுல ஹெட்போன் போட்டிருந்ததால இவர் கூப்பிடுறத காதுல வாங்காமலே உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இவள மாதிரி இன்டர்வியூக்காக இன்னொரு ஆளுமே அங்க வரா. இவ ட்ரெஸ் பிரிஞ்சு இருக்கத பாக்குறா. ஆனா அவகிட்ட சொல்லவும் இல்ல, அவளை தடுக்கவும் இல்ல, அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அவளுடைய கார் கிட்ட போய் பாக்குறான். அவளுடைய காருக்குள்ள அவளுடைய பணமும் இருக்கு. உடனே இவன் என்ன பண்றான்னா பணத்தை அபேஸ் பண்ணா அந்த காரோடைய கண்ணாடியில செலட்டப்ப ஒட்டி அதை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதையுமே அந்த பெரியவர் பாக்குறாரு. ஏன்பா நீ என்ன பண்ற, நீ பண்றது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு அவனை வார்ன் பண்றாரு. ஆனா அவன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்ல. உன் வேலை என்னவோ அது மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரையும் பிடிச்சி தேட்டி விட்டுட்டு அந்த பணத்தையும் திருடிக்கிறான். அதுவும் போற போக்குல அந்த பெரியவர் கிட்ட ஒரு 1 ரூபி காயினை தூக்கி போட்டுட்டு இன்டர்வியூக்காக உள்ள போறான். இந்த பக்கம் உள்ள வந்த கிளாரா கிட்ட அங்க இருந்த ஸ்டாஃப் அவ ட்ரெஸ் பத்தி சொல்ல அப்பதான் அவன் திரும்பி பாக்குறா. அவ ட்ரெஸ் அந்த அளவுக்கு ஸ்பாயிலா இருக்குங்கிறத. பாவம் கிளாராவுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அவர்கிட்டயே ஏதாவது கிளாத் இருக்குமான்னு கேட்க அவருமே இல்லைன்னு சொல்ல இன்டர்வியூக்கு வர டைம் ஆகுது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வரும்போது தான் அந்த பிச்சை எடுக்கிற பெரியவரை பாக்குறா. உடனே அந்த பெரியவர் கிட்ட போயிட்டு நான் இங்க இன்டர்வியூக்காக வந்தா இந்த மாதிரிலாம் என் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க ஸ்கார்ஃபை எனக்கு தர முடியுமா? ஏன்னா இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணி ஆகணும், இந்த வேலை வந்து என்னோட ட்ரீம் ஜாப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப பெக் பண்ணி கேட்கிறா. அதை கேட்ட அந்த பெரியவரும் அவருடைய ஸ்கார்ஃபை இவகிட்ட கொடுக்க இவ்வளோ அதை வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டு இந்த ஸ்கார்ஃபை அவங்க கிட்ட திருப்பி தர வரைக்கும் என்னுடைய ரிங்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிங்கை கலட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ள போறா. உள்ள ஆல்ரெடி இவருடைய பணத்தை எடுத்த அந்த பர்சன் தான் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கான். இவருடைய இந்த ட்ரெஸ் கோட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். கிளாராவுக்கா செம்ம கோவம் வந்துடுது. இன்டர்வியூ எடுக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் திறமையை என்ன பார்ப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவனை திட்டி விட்டாரா. இவனும் நைஸா அவருடைய ரெஸ்யூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அதுல இவனை விடவும் அவ அதிகமான கிரேட்ல இருக்கா. இவன் மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணானா கண்டிப்பா நமக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நினைச்சு அங்க வேலை பார்க்குற ஒரு ஸ்டாப்பை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணை இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ண சொல்றான். அவனும் பண ஆசையில கிளாரா கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள அனுப்பி கதவை லாக் பண்ணிடுறான். இவனுக்கா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு காம்படிஷனே கிடையாது, கண்டிப்பா இந்த வேலை நமக்கு தான் சொல்லிட்டு உள்ள போனா அங்க அந்த கம்பெனியோடைய ஹெட்டா யார் உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருந்தாரு இல்லையா, அவர் தான் அங்க எம்டியா உட்காந்துருக்காரு. இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தூக்கி போட்டு வந்தா அந்த 1 ரூபி காயினை அவங்கிட்ட தூக்கி போட்டு அவர் தான் அந்த கம்பெனியோட எம்டி இன்னும் அங்க இன்டர்வியூக்காக வர கேண்டிடேட்ஸோடைய கேரக்டர் எல்லாம் செக் பண்ணதா இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க போலீஸ் வந்துடும், அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருந்த பணத்தை அவகிட்ட திருப்பி கொடுன்னு சொல்லும் போது இவன் உடனே அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறான். ஆனா அவரு பயங்கர கிளவரா அவன் உட்காரத்துக்கு முன்னாடி அந்த சேர்ல க்ளூ அப்ளை பண்ணிருப்பாரு போல. அவனால இழந்திருக்கவே முடியல. ஃபோர்ஸ் பண்ணி இழந்திருக்கவும் அவன் ட்ரெஸ்ஸோட பின் பக்கம் கிழிஞ்சு போயிடுது. அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஃபைனலா அந்த ஜாப்பும் இவளுக்கே கிடைக்குது. இவன் கொடுத்துட்டு போன அந்த ரிங்கையும் அவகிட்டே திருப்பி கொடுத்துறாரு.